இப்போ இட்டாலியன் டாய்லெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட்டாலியன் லெதரில் வாங்கின பேக். ஓகே கேட்டிங்களா? இத்தாலியில் நமது வீடு கேட்டிங்களா? லெடுத்த பிடிச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க. நம்ம நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே, நீ சூப்பரான நாள், அடிப்படை நாள், என்ன தரட்டே இன் டூரின். ஓகே, சூப்பராக இருக்குது. ஐயோ, என்னை பார்த்து நாய் குறைக்கிங்க. இப்போ நாங்கள் காலைல எழும்பி காப்பி குடிக்க போகிறோம். நாங்கள் இருக்கக்கூடிய இதுக்கு கீழே, அந்த ஃப்ளாட்டுக்கு கீழே வந்து காப்பி கடை உண்டு. எப்படின்னா 24 hours காஃபி சர்வீஸும் உண்டு, பக்கத்தில் ஒரு கடையும் உண்டு. ஸோ இங்கே வந்து நான் சொன்னேன்ல, யூகேன்னு தான் வருது. இட்டாலியில் வந்தால் பீஸா இது மட்டும் இல்லை, பீஸா பாஸ்டா இது மட்டும் இல்லை, காஃபி இங்கே உள்ள காஃபி, அதுவும் வந்து லவாசா அப்படின்னு ஒரு காஃபி உண்டு. லவாசான்னு அது இங்கே ஒரிஜினேட் ஆனது. அந்த காஃபி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது இங்கே உள்ள காஃபி. அதனால் போய் காலையில் ஒரு காப்பியை குடிச்சிட்டு இட்டாலியன் லெதர் வாங்க போகிறோம். கேட்டிங்களா? பேக்ஸு அதெல்லாம் கால் பிடிச்சிக்கிடுச்சு காலையில். காஃபி குடிச்சா எல்லாம் போயிடும். காஃபி குடிச்சா போயிருமா? இது வந்து டொபாக்கோ ஷாப்பு. இதுதான் டிக்கெட்லாம் கிடைக்கும். இது வந்து ஓப்பன் 24 hours ஓப்பன் இருக்கும். கேட்டிங்களா? இந்த மெஷினில் நீங்கள் காஃபி எடுத்துக்கலாம். இது வெறும் 50p தான் அந்த மெஷினில். 50p தான் எல்லா விதமான காஃபியும் கிடைக்கும். இல்லை நீங்கள் உள்ளே போய் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். சாக்லேட்டு எல்லாமே கிடைக்கும். சூப்பராக இருக்குல்ல? இப்போ எப்படி இங்கே இதில் வாங்கம்மா? இல்லை அங்கே போய் வாங்க. ஓகே, இங்கே என்ன ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்களா? இல்லை அவங்க கரப்பட்டுருக்கு. ஓகே, வெத்தலை கரண்ட் அடிச்சிட்டிங்களோ? பான் பர்றாங்கிறேன். ஓகே, காப்பி காலையில் இங்கே காப்பி குடிக்க வந்துட்டோம். 2 பேரும் காப்பியான்னு கேட்டாங்க. டூவா காப்பியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், 2 தான் காப்பி தானே. இருங்க வாரேன், நான் உங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ணி தரேன் அப்படின்னு. நல்ல பொம்பளைங்க. சூப்பராக இருக்குல்ல? இப்படியே இருக்குது. இது எப்படி எல்லா கடையிலையும் அந்த அந்த இந்த ஊரினுடைய எல்லா பிக்சரையும் வச்சுருக்குறாங்க. அதான் வந்து இவங்களுடைய கல்ச்சர் அப்படியே அவங்க தூக்கிட்டு போகிறாங்க தலையிலே வச்சு. ரொம்ப அழகாக. சூப்பர். 2 க்ராசான் வாங்கியிருக்காங்க. கேட்டிங்களா? ஒன்று வந்து பிளெயின்னாலும் அவங்க வந்து அதுக்கு மேலே சுகர் போட்டு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து க்ரீம் வச்சது. அதை கேட்குறதுக்குள்ள உயிர் போயிடுச்சுது. நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் பொண்ணு வந்துச்சு. சரி, ஓகே, சாப்பிடு. எப்படி இருக்கு? க்ராசன் மாதிரி இருக்குது. நான் ஃப்ரெஞ்ச் க்ராசன் மாதிரி இல்லை, சிம்பிள். டேஸ்ட் நல்லா இருக்கும். காப்பியை கேட்டேன். ஏன் மக்கள் இங்கே பாருங்க, இப்படி ஒரு காப்பி தாங்க. இது வந்து எஸ்ப்ரெஸோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். பட் நான் எஸ்ப்ரெஸோன்னு நான் சொல்லவே இல்லை. பட் லேடி காஃபினாவே இதுதான் போல. ஐயே, நானும் பெரிய கப்பில் நல்லா இருக்கும். அதே போல் தண்ணி இப்படி கொடுக்குறாங்க. அது மாதிரி கூட தண்ணி நானும் ஜின்னு அடிச்சிட்டேன். இங்கே உள்ள காப்பி கடையில எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் ட்ரிங்க்ஸும் கிடைக்குது. டிஷ்யூ பாருங்க, சின்ன குட்டி டிஷ்யூ வச்சுருக்காங்க. நல்லா அழகா இருக்கு. நல்லா இருக்கா காஃபி? காஃபி நல்லா கடுப்போம், நல்லா இருக்கு. ஓகே, பிடிக்கும். நீங்கள் ஒன்று குடித்தாலும் இது வந்து காஃபி குடிக்கும்போது நல்லா கடுப்பாக இருக்கும். அதனால் இடையில வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி. ஓ, அதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஐயா, பயங்கரமாக இருக்குது. தண்ணியும் குடிச்சிட்டு இந்த காஃபியும் குடிக்கும். இதுதான் இட்டாலியன் மரப்படி. ஓகே, வேறு இடத்துல போய் பெரிய காப்பிலாம் குடிக்கலாம். இன்னும் இங்கே ஒரு ட்ரிங்க் இருக்குது, பைசரின்னு. அந்த ட்ரிங்க் நான் போக குடிக்கலாம். ஓகே, அதெல்லாம் வந்து குடிக்கலாம், நல்லாயிருக்கும். பயங்கரமாக இருக்குது. கேட்டிங்களா? சூப்பராக இருக்குது. ஏன்னா திக்கு. இது வந்து உங்களுக்கு பால் ஊற்றாமல் தான் கொண்டு வராங்க. அப்போ லேடிக்கிட்ட வந்து பால் அப்படின்னு கேட்டோன்னே, ஹாட் மில்க்னு கேட்டோன்னே அதை கொண்டு கொஞ்சம் ஊற்றுனாங்க. ஒரு கப்புக்கு ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு இந்த தண்ணி இருக்குதுல்ல, அக்வா எடுத்து ஒரு சின்ன உரி, அதான் குடிக்க வேண்டிய முறை. கேட்டிங்களா? அந்த காஃபி குடிக்க வேண்டிய முறை. இட்டாலியில் வந்து இந்த காஃபி குடிக்க வேண்டிய முறை தான். கேட்டிங்களா? அந்த தண்ணி வந்து ஸ்பார்க்லிங் வாட்டர். இது இல்லைன்னா இப்படி எடுத்தால் இப்படி கவுத்தோன்னு இருக்கக்கூடாது. இங்கே ஆளுங்க எல்லாமே இப்போ எல்லா கடையிலும், எல்லா காஃபி கடையில எல்லாத்துலேயுமே இங்கே ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் இருக்குது. ஆனால்
நைட் நாங்கள்லாம் நேற்றுக்கு லேட் நைட் தான் வந்தோம். ஆன பிறகு கூட அந்த மாதிரி ஆளுகள் ரொம்ப குடிச்சிட்டு ரோட்டோரத்தில் இருக்கிறது அந்த அந்த சீனே நம்ம பார்க்கலங்க. அப்படி தானே? இந்த கடையெல்லாம் திறந்தா இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஆல்கஹால்லாம் இருக்குது. அதனால் இங்கே அந்த மாதிரிப்பட்ட சீனே எதுவுமே பார்க்கல. எல்லாம் வர்றாங்க, அவங்க ஆல்கஹால் வேணா ஆல்கஹால் குடிக்கிறாங்க, அவங்க பார்க்க போயிட்டுருக்குறாங்க. கேட்டிங்களா? நோ ஸ்டாப்பிங். ரொம்ப அருமை. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனோட தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 25. இவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு ஸ்டாக் மேனேஜராக யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-510-15357 இந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகள் வந்தடே நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த ஆளுகள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நான் நினச்சேன் எங்களுக்கு மட்டும்தான் இப்படி கொடுத்துருக்கு காஃபின்னு. இது நம்ம காஃபின்னா பல வகையான காஃபி இருக்கும்ல, காப்பச்சினோ, எஸ்ப்ரெஸோ, அது இதுன்னு. அப்படியெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. காஃபியா காஃபி அதுக்கு இது ஓகே, எல்லாருக்கும் இதுதான். நான் நினச்சப்ப கேட்பாங்க உங்களுக்கு என்ன விதமான காப்பி வேணும்னு. காப்பினால இதுதான். ஆளுங்கள்லாம் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் இதுதான். நான் நினச்சேன் என்னடா அப்படின்னு. ஓகே, முடிஞ்சாச்சா? இனி கிளம்ப வேண்டியதான். இனி வந்து நாங்கள் வந்து ஃபேக்ட்ரிக்கு போகிறோம் ஷாப்பிங்க்கு. கேட்டிங்களா? ஃபேக்ட்ரி, லெதர் ஃபேக்ட்ரி, லெதர் துணி எல்லாமே அங்கே வந்து. ஓகே போகும், டைம் ஆச்சு. இது இந்த பழைய காலத்து ஆம்புலன்ஸ் வண்டி மாதிரி இருக்குல்ல, கொண்டு கொண்டா வருது, குட்டி குட்டியாக இருக்காங்க. சூப்பராக இருக்கு பார்க்க. வேறு 1 2 ஒன்று ஒரு இருக்கு. எங்களுக்கு வந்து நம்ம 13 பாருங்க, 13 அதில் தான் நம்ம போகணும். அங்கே போகிறது எங்கே? சிட்டி சென்டருக்கு அப்படி தான் போகணும். நான் போகலாம் பச்சை போட்டுருக்கு போதும். இது பஸ்ஸு, இது லண்டன் பஸ் மாதிரி இருக்கு. நம்ம லண்டன் சோத்த பஸ் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு சென்னை அடையாறில் கொஞ்சம் பாஷான ஏரியாஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. ஃபேக்ட்ரி, மேக்ஸ் ஃபேக்ட்ரி. இந்த கடைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அப்படியா? வெளியே போட்டுக்கு போகிறோம் எல்லாம். என்ன சூப்பராக வாங்கிட்டோம். அண்ணா அவர் போட்டிருக்காரு பாருங்க, கோட்டை இப்பவுமே போட்டார் அவர். இது ஃபுல்லாக வாங்கியாச்சு. சூப்பராக இருக்குது. ஓகே, நல்ல ஐட்டம் பார்த்து வாங்கினா நல்லா கிடைக்குது. நல்ல குவாலிட்டி, நல்ல சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. கேட்டிங்களா? யூகேல இப்படிப்பட்ட குவாலிட்டி வாங்கினா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் 50-60 பவுண்டுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் 100 பவுண்டுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அக்கா அன்னைக்கு ஒரு அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் வாரேன்னு பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பீஸா கபாப். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸானது கபாப் பீஸா. மேலே கபாப் வச்சு பீஸா பேஸ் வச்சு தருவாங்க, நல்லாயிருக்கும். அது 1 வாங்கினா 2 பேர் தாராளம் சாப்பிடலாம். இந்த மாதிரிப்பட்ட ஏரியாக்களில் வந்து நாங்கள் 1 வாங்கி ஒரு ஆள் தான் சாப்பிட்லான்னு அன்றைக்கி ஆண்டன் 1 வாங்கிட்டான். கேட்டிங்களா? அது 4 பேர் சாப்பிடலாம். பெரிய பெரிய போர்ஷனாக கிடைக்கும் பிஸா கபாப். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது குப்பை ஆடுறதெல்லாம் இங்கே இப்படி தான் இருக்குது. இந்த பின்னுங்கள்லாம் பெருசாக இருக்குது. இது வந்து ஆமாம் ரெசிடியூவல் வேஸ்ட்டு. ஆமாம், நல்லா வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு காமான சிட்டி இது. ஓகே மக்களே, நாங்கள் வந்து இப்போ வந்து காப்பி தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுத்து அதுக்கப்புறம் நல்ல ஷவர்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து வீட்டுனாக்க தங்கியிருக்கக்கூடிய வீட்டை உங்களுக்கு காணிச்சிருக்கேன். கேட்டிங்களா? இத்தாலியில் நமது வீடு. கேட்டிங்களா? இங்கே பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அக்காவுக்கு செம்மையாக இருக்குல்ல? சைனாக்காரன் இல்லைன்னா நம்ம இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சைனா பசி இது. கேட்டிங்களா? ஸோ உலகமே இல்லை சைனா இல்லைன்னா. ஸோ இதுதான் என்னுடைய இது. நல்லா இருக்கா? சரி, வீட்டை காணிப்போம். கேட்டிங்களா?
இட்டாலியன் வீடு, ஒரு இட்டாலியன் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பரீட்சையில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு இப்போ சொல்லாங்க. நாங்கள் ஹாலிடே போகும்போது பல வீடுகளை காமிக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு நாடுகளும் எப்படி இருக்கு, அதுபோல் அவங்க டூர் போகும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், இப்போ நாங்களே பல வீடியோக்களை பார்த்து இப்படிலாம் புக் பண்ணுறது. ஆமாம், அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்ததுமே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மிரர் இருக்குது பாருங்கள். இதான் வந்து ஃப்ரண்ட் ரூம். பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் ரூமே எவ்வளோ பெரிய நல்ல பெரிய ரூமாக வச்சுருக்குறாங்க. வந்ததுமே பாருங்கள் சூப்பராக வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் அந்த போலந்துக்கு போனப்போ அப்படி தான் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரியல் இதுதான், காஞ்ச இலைகள். ரியல் இல்லை, பிளாஸ்டிக் இலை கிடையாது, ரியல் இல்லை, காஞ்ச இலைகள். ஏன்னா இப்போ வந்து காஞ்ச இலையினுடைய சீசன் பார்த்தீங்களா, அதனால இது நீங்க இது நம்ம சம்மர்ல வந்திருந்தா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த இது வந்து நான் போலந்துக்கு போனப்ப அங்கே பிள்ளைகளா சொன்னாங்க, ஆமா யூரோப்பியன்ஸோட ஒரு இது அதுன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கும் வீட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் டெக்கரேட்டிங். அப்படியே இங்கே ஓடியாங்க. இங்கே வந்து பாருங்க, இந்த வீடு என்ன பெரிய ரூம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரூமு. ஏன்னா இவங்க ஃப்ரண்ட் ரூம் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்களாம் இட்டாலியன்ஸ். ஏன்னா இங்கே தான் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இது கெட் டுகெதர் மாதிரி. அதே மாதிரி ஃப்ரண்ட் ரூமில் எப்போவுமே ஒரு டைனிங் ரூம் இருக்குமா. அதாவது ரோமானியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு திரும்ப சாப்பிடுவாங்களாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது இல்லை. இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாம் ட்ரை ஃப்ளவர்ஸ் வச்சுருக்குது. அதில் யாரும் முட்டாயை கொண்டு போட்டிருக்கு. இந்த இந்திய ஆட்களை இப்படி கொண்டு வச்சாலே இப்படிதான் வீடுகளில். அது அதுக்கு பிறகு வந்து 2 சோஃபாலாம் ரொம்ப சாதாரண சோஃபா தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு இந்த டைனிங் டேபிள் ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா ஐகானிக்காக போட்டிருக்காங்க, அப்படி தானே, சூப்பராக இருக்குது. அதில் ஒரு சின்ன டிவி. இப்போலாம் யாரும் டிவி பார்க்குறது இல்லை. ஆனால் இதில் மேஜர் திங்க் என்ன தெரியுமா, அந்த வால்ஸ். அதாவது இங்கே வால்ஸில் வந்து சூப்பராக பிக்சர் வச்சுருப்பாங்க. எல்லா வீட்டிலையுமே இது இருக்கும் பாருங்கள். இதுதான் நீங்கள் இன்னும் ஒரு ஜஸ்ட்டாக ஒரு டூரின் நகரம் எப்படி இருக்குன்னா இதுதான், இந்த பிக்சர் தான். கேட்டிங்களா, இந்த ரிவர் போக்கு சுற்றிலும் டூரின் நகரம். அங்கே பாருங்கள் சுற்றிலும் மலைகள். அந்த மலைகள் தான் வந்து அந்த சுவிட்சர்லாந்து மலைகள். ஓகே, ஸோ அதுக்கு அடிவாரத்தில் தான் இது வந்து அமைஞ்சிருக்குது. அழகாக இருக்குது இல்லை. நம்ம அந்த போன அந்த சர்ச் அங்கே இருக்குது பாருங்கள், அதான் ஷ்ரவுடு. ஒரு ஃபோட்டோ இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கா. சிட்டிலே நின்னா அப்படி இருக்கா. அதுக்கப்புறம் பாருங்கள், அதான் சிட்டி. ஓகே, அங்கே பாருங்கள் நைட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. இதெல்லாம் பிக்சர்ஸ் இப்படி வச்சுருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் போர் அடிக்கும், இப்படி சும்மா சொல்லிட்டு இருந்தா எல்லாருக்கும் அது வந்து இதாகாது. இங்கே பாரு, வால்ஸில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. வாங்க, அது என்ன தெரியுமா, அது பழைய காலத்து வீடுகள் இப்படி தான் இருக்கும். இந்த ஷோ கேஸ் இங்கே இருக்கு, பழைய டேப் ரெக்கார்டர். இந்த மக்கள் இப்பவும் இதையெல்லாம் வந்து விரும்பிட்டு இருக்கிறாங்க பாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பால்கனி. கேட்டிங்களா, பால்கனிக்கு பாருங்க திறந்து காணி. இது 2 வகையான திறப்பு இருக்கு. ஒன்று இது என்னென்ன அப்புறம் காமிக்கலாம். இன்னொன்று இது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல வீடெலாம், ரொம்ப செம்மையாக இருக்குது. நல்ல காமன் ஏரியா. ரொம்ப இதில் இருந்தால் கூட மக்கள் அதிக அடாவடித்தானே. இந்த கதவுல போட்டு 2 மெத்தட் இருக்கு. இது வந்து இப்படி ஃபுல் ஓப்பனிங். இன்னொரு மெத்தட் என்ன சொன்னா, இதை இப்படி மேல தள்ளிக்கிட்டா கதை இப்படி மேல மட்டும் இப்படி ஓப்பன் ஆகும். சமைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் காத்து லேசா வரணும் அப்படின்னு சொன்னா அந்த மெத்தட். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை உடச்சிட்டோமோன்னு நினைச்சோம். இது இல்லாம இதுக்கு நீங்க, நான் நினைச்சேன் என்னடா இது தின்னு இதா போட்டிருக்கிறாங்க, இங்க குளிர் நாடாச்சேன்னு. பாத்தீங்கன்னா இங்க ஷட்டர் இருக்குது. இங்க இருங்க பார்த்தீங்களா, அது அப்படியே ஷட்டர் கீழே வர போகுது. நம்ம கடைகளில் ஷட்டர் மூடுவாங்களே அதே மாதிரி. சரி, இந்த வேலை இப்போ தரமாட்டேன், இல்லைடா வெளிச்சம் வராது. இருக்க காலரே கொஞ்சம் காலர், அதுலேருந்து வெளிச்சங்களும் வராமல் இருந்தால் எப்படியா. இது ஓப்பன் பண்ணி விட்டுருக்காப்பா. ஓகே, இதுதான் வந்து ஃப்ரண்ட் ரூம். கேட்டிங்களா, இல்லை ஃப்ரண்ட் ரூம் நல்லா இருக்கு. நல்லா இங்கேருந்து பார்க்க செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கும். இந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரூம் கேட்டிங்களா, அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட் ரூம்ல இருந்து இனி பாருங்க அடுத்த ஷட்டர். இது ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. இது யூரோப்பியன் வீடுகள் எல்லாமே இருக்கும். ஓகே, ஷட்டரை திறந்தால் நம்ம இங்கே வரக்கூடியது வந்து சூப்பர் அடிப்படியான கிச்சன். கேட்டிங்களா, சின்ன கிச்சனான ரொம்ப அழகான கிச்சன். அதில் நிறைய அந்த
கபோர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குது. அதெல்லாம் நம்ம உங்களுக்கு திறந்து காணிக்க விரும்பலை. ஆனால் இங்கே உள்ள காப்பி போடக்கூடிய ஆயுதத்தை பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு காப்பி போட்டு காணிக்க என்ன சூப்பராக இருக்கும். ஓகே, இதை திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த காப்பி இந்த ஃபில்டர் இதில் தான் போடணும். காப்பி இதுக்கு கீழே வந்து தண்ணியை ஊற்றணும். அதுக்கப்புறம் இதில் வந்து காப்பி பொடியே போடணும். அதை அப்படியே கொதிக்க வச்சோன்னா அப்படி மேலே கொதிச்சு வரும். கேட்டிங்களா? அதுதான் அதனுடைய இது. மேலே எல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்ற இவரு நரசஸ் காப்பி மாதிரி போட்டாரு. மேலே வரும். இந்த இருக்குல்ல, இந்த இருக்குதுல்ல, இதில் எப்படி மேலே வரும். மேலே ஃபவுண்டன் மாதிரி வரும். அப்படி மெத்தட். எஸ், எல்லாம் சாதாரண எல்லா இடத்துல இருக்க மாதிரி ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவு இதெல்லாம் இருக்குது, ஓவன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கிட வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து கிச்சன். ரொம்ப அருமையாக இருக்குது. காஃபிக்கு குடிக்கிறதுக்குள்ள கப்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. இவங்க வந்து காஃபி குடிக்கிறது வந்து இங்கே இருங்க, ஏற்கனவே அந்த இதில் காணிச்சேன்ல, அந்த கடையில் காணிச்சேன்ல, இங்கே பாருங்கள், இதுதான் காஃபி குடிக்கிறது. காஃபி கூட தண்ணியை முதல்ல குடிச்சு வாயெல்லாம் நல்லா ஸ்பார்க்லிங் வாட்டர் குடிச்சு அதை வந்து வாயெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் காஃபியை உறிஞ்சணும். அப்போ தான் அந்த காஃபியினுடைய ஃபுல் டேஸ்ட்டு நமக்கு தெரியும். கேட்டிங்களா? அதுதான் இதனுடைய இது. அது வீடுகளில் இப்படி தான் வச்சுருக்குறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. அந்த முன் ரூம்லேயே வந்து மேலே போகிறதுக்குள்ள அது மேலே போகும்போது காணிக்கலாமா? ஸோ இப்படி வந்தாச்சுன்னா இங்கே டாய்லெட்டு. ஓகே, டாய்லெட். அப்புறம் இந்த சைடு டாய்லெட்டு, இந்த சைடு ஒரு அரங்குடு மாதிரி இருக்குது. கேட்டிங்களா? ஸோ என் மக்களே அடுத்தது வந்து நம்ம பெட்ரூம். கேட்டிங்களா? படுக்கக்கூடிய ரூம் வந்து ஒரு இது பெரிய ரூம். இதுவே வந்து இது வந்து இங்கிலாந்துலலாம் இது வந்து 2 ரூம் ஆக்கிடுவாங்க. கேட்டிங்களா? இங்கே வந்து பரவாயில்லை, இது 1 ரூபா கொடுத்துருக்குறாங்க. பெரிய பெட்ரூம். இதில் வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டு கிடக்கு, ஒரு சிங்கிள் பெட்டு கிடக்கு. அதுக்கு பிறகு வந்து வார்ட்ரோபை பாருங்கள், என்ன பெருசாக இருக்குது. அழகழகாக எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி செஸ்ட் ட்ராயர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடியது தான். இங்கே இருங்க, இங்கேயும் உள்ள இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு கலைநயத்தோடு போட்டிருக்காரு இந்த மனுஷன். சூப்பராக இருக்குல்ல? இது எங்கேயும் ஷட்டர் உண்டு. கேட்டிங்களா? இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம், மேலே பார்த்துக்கலாம், கீழே பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வால்ஸ் ஃபுல்லாக பிக்சர் இல்லை. ஸோ இதான் உங்களுக்கு சிட்டி சென்டர். ஓகே, இங்கே தான் நீங்கள் போவீங்க மெயினாக. பாருங்க, சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. நல்லா ரொம்ப நல்லா. தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல மொசைக். ஓகே, எப்படி உங்களுக்கு வின்டர் டைமில் இது சாத்தியாங்கன்னு தெரியல. ஆனால் கீழே வந்து இது இருக்குது, அண்டர் கிரவுண்ட் இல்லை, ஃப்ளோரிங் ஹீட்டிங் இருக்குது. ஃப்ளோர் ஹீட்டிங் இருக்குது. அதனால ஒரு வழியாக உங்களுக்கு தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே இந்த ஊர்களெல்லாம் சம்மரில் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால அவங்க நம்ம ஊர் மாதிரி ஏசி வச்சுருக்குறாங்க பாரு. நம்ம சுவிட்சர்லாண்டில் போனப்போ அவ்வளோ சூடாக இருந்துச்சு. 30 டிகிரிக்கு மேலே தான் எப்போவுமே இருக்கும். அதான் வந்து ஏசி இருக்கும். ஏன்னா இங்கிலாந்தில் உள்ள வீடுகளில் நீங்கள் ஏசி பார்க்க முடியாது. ஓகே, மேலே போகலாமா? நீ யாராவது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்துடலாம். கேட்டிங்களா? மேலேங்களே 2 தடவை ஏறி இறக்குனா போதும், எல்லா வெயிட்டும் இதாயிரும். ஆண்டவரே ஏசப்பா, நான் தான் எப்படி போக போகிறேன்னு தெரியல. மேலே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமு, 3 பெட்ஸ் இருக்குது. மேலே ஓப்பனிங்லாம் இருக்குது. நல்லா காமாக தங்கக்கூடிய நல்லா அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸு. 3 பெட்டு நல்ல வசதியாக வரலாம். ஆக்சுவலாக இந்த ரூமில் வந்து 6 பேர் தங்கலாம் தாராளமாக. சரி, ஓகே. இப்போ டாய்லெட். ஓகே, இட்டாலியன் டாய்லெட்டில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை நான் காணிச்சு தரேன் வாங்க. வந்ததுமே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது என்ன தெரியுமா? இங்கே உள்ள இந்த வாஷிங் மிஷின். இது இந்தியாவில் உள்ள வாஷிங் மிஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அது என்னது, as usual. நான் கீழே காமிங்க. பார்த்தீங்கன்னா இட்டாலியன் இதில் இப்போ நான் காணிக்க போகிறது தான் இட்டாலியன் டாய்லெட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு நாட்டிலையும் டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் ஒரு மாதிரி இருக்கும், வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இட்டாலியன் டாய்லெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டாய்லெட் போயிட்டு டிஷ்யூ வச்சு துடைச்சிட்டு இந்த பக்கம் பாருங்கள், சூப்பரான ஒரு பிடாட். இந்த பிடாட்டில் உட்காந்து நம்ம கழுவிக்கணும். நான் அதை தண்ணியை திறந்து காணிக்கிறேன். நம்ம அதை 2 கால் சைடில் போட்டுட்டு இதில் உட்காந்து தண்ணி அடித்து கழுவிக்க வேண்டியதான். எப்படி இருக்கு? சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிடாட். ஓகே, நீங்கள் வந்து நிறைய பேர் இந்தியாவிலேருந்து இப்போ இட்டாலிக்கு வர்றாங்க.
டூர் வர்றாங்க. இது என்னதுங்கிறது வந்து நீங்கள் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் கேட்டிங்களா. இதுதான் டாய்லெட்டு, இட்டாலியன் டாய்லெட்டினுடைய மகிமை. ஓகே, இதோடு இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட்டாலியன் லெதரில் வாங்கின பேக். ஓகே, ஸோ நேற்று வாங்கின பேக், நேற்று வாங்கின பொருட்கள்லாம் காமிக்கணுமா? அப்பப்போ காமிச்சுக்கோ. அப்புறம் காமிச்சுக்கிறேன். நேற்று வாங்கினதில் இதில் முக்கியமானது இது வந்து இட்டாலியன் லெதர், பியூர் லெதர். ஓகே, சூப்பரான நல்ல சூப்பரான ஒரு ப்ரைஸு கிடச்சிது, அதனால் நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் வெளியே கிளம்புறோம். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பை.